வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காய பக்கோடா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1.5 கப் கடலை மாவை பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. மெலிசா நீளமாக நறுக்கிய ஒரு வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 நறுக்கிய பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 பூண்டு பல்ல தட்டி அதோட சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயும் அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பக்கோடாவை சின்ன சின்ன பீஸா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா தயாராகிருச்சு. இது மழை காலத்தில் டீயோட சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.